வணக்கம் மக்களே. 26/2/2025 இந்த இனிய காலை பொழுதில் புதன்கிழமை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக பார்த்தோம்னா, அனைத்து கட்சி கூட்டம் முதல்வர் அழைப்பு அப்படிங்கிற செய்தி தான் பார்க்க முடியுது. அதாவது மார்ச் 5 இப்போ தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் 2026 அதாவது இந்தியாவில் உள்ள மொத்த 552 லோக்சபா தொகுதியிலுமே மறுசீரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. இது தொடர்பாக பல குழுக்கள்லாம் போட்டு ஆராய்ஞ்சிக்கிருக்காங்க. அந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பிரிக்கப்பட்டால் தமிழ்நாடு மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 8 தொகுதிகளை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி செய்திகள் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே ஓடிக்கிருக்கு. இதில் குறிப்பாக தென் மாநிலங்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் வருது. அதனால் இப்போ நம்ம அதாவது 1984 இந்திரா காந்தி அவர்கள் ஃபேமிலி பிளானிங் என்று அழைக்கக்கூடிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் சிறப்பாக செயல்பட்டதுக்கு இது நம்ம அதற்கு ஒரு தண்டனையா அப்படிங்கிற மாதிரியும், இப்போ வடக்கு உள்ள மாநிலங்கள்லாம் அதிகமான எம்பிகளையும் இந்த மக்கள் தொகை குறைப்பினால் தமிழ்நாடு குறைவாக அந்த எம்பிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், இதனால் 8 தொகுதிகள் இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் முதல்வர் சமீபத்தில் நம்முடைய பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இது தொடர்பாக வர மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டத்தை நமது தமிழக முதல்வர் அழைச்சிருக்கிறாரு. இதில் 40க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீமான் அவர்களும் இதில் கலந்துக்குருவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதுதான் முதல் பிரதான செய்தியாக அனைத்து பத்திரிகையிலையும் வந்திருக்கு. ரெண்டாவது, இந்த அரசு ஊழியர்கள், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பல கட்ட போராட்டத்தை முன்னெடுத்துக்கிருக்காங்க. நேத்திக்கு அவங்க பார்த்திங்கன்னா, அதாவது மறியல் போராட்டத்தை ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி 10 அம்ச கோரிக்கை, அதாவது சரண்டர் விடுப்பு, அதே மாதிரி ஊதிய முரண்பாடு, குறிப்பாக பழைய ஓய்வு திட்டத்தை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற முக்கியமான சில கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஓராண்டுகளாக போராடிக்கிருக்காங்க. இப்போ கடந்த ஒரு 2 மாதங்களாக தங்களுடைய போராட்டத்தை அதிக வலியுறுத்திக்கிருக்காங்க. இத்துடன் தமிழக அரசு ஒரு குழு அமைத்தது இந்த பழைய ஓய்வு திட்டத்தை. அதெல்லாம் அவங்க மறுத்துட்டாங்க. அதுபோக அமைச்சர் குழு அன்பில் மகேஷ் இவங்களெல்லாம் வச்சு, அதாவது தங்கம் தெனரசு இவங்களெல்லாம் வச்சு அமைச்சர் குழு வந்துச்சுன்னா அந்த குழுவையும் அந்த இதை ஏற்க மறுத்துட்டாங்க ஜாக்டோ ஜியோ அந்த அரசு ஊழியர்கள். இந்நிலையில் நேற்று தற்செயல் விடுப்பு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. நேற்றுக்கு மறியல் போராட்டம் நடத்துகிறதா இருந்துச்சு. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ரமேஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த போராட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. ஏன்னா பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஸோ இதை அடுத்து நேற்றுக்கு அரசு ஊழியர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் அனைவரும் ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருமே நேற்றுக்கு தற்செயல் விடுப்பு எடுத்தாங்க. இதனால் நேற்றுக்கு நிர்வாக பணிகள்லாம் முடங்கியதா செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. விரைவில் இதற்கான தீர்வு வருதா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த டெல்லி சீக்கிய அந்த படுகொலை, இந்திரா காந்தி கொலை நடந்ததுக்கப்புறம், படுகொலை நடந்ததுக்கப்புறம் 1984 அக்டோபர் 31 அப்புறம் இந்திரா காந்தி தன்னுடைய மெய்காப்பாளர்களை கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் அதுக்கு மெய்காப்பாளர் சீக்கியர் இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால டெல்லியில் உள்ள இந்த சீக்கியர்கள் வாழும் பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது. இதில் 2000க்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இதில் முக்கியமாக காங்கிரஸ் கட்சி தொண்டர்களே ஈடுபட்டார்கள். அதில் சஜன்குமார் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான அந்த அப்போ காங்கிரஸ் கட்சியோட பிரதான தலைவராக இருந்தார். அவருடைய தலைமையில் பல இடங்கள் நடந்துச்சு. இவருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி கொலை வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனையாக இன்றைக்கி டெல்லியில் இது சிறையில் இருக்கிறார், திகார் ஜெயிலில் இருக்கிறாரு. அவருடைய மேல்முறையீட்டு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இந்நிலையில் இன்னொரு பகுதிகளில் டெல்லியில் லக்ஷ்மிபுரி அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் இதேமாதிரி 5க்கும் மேற்பட்ட சீக்கியர்களை கொலை செஞ்ச வழக்கில் இவர் மீது வழக்கு நிலுவையில் இருந்துச்சு. அந்த வழக்கில் கடந்த வாரம் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் தண்டனை அறிவிக்கப்படலை. இன்றைக்கி இந்த நிலையில் நேற்றுக்கு அந்த சஜன்குமார் அவர் மீது தண்டனை அறிவிக்கப்பட்டது. அதில் அவருக்கு ஆயுள் தண்டனையை மரண தண்டனை விதிக்கப்படுமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்படையில் அவருக்கு ஆயுள் தண்டனையை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. இவர் ஏற்கனவே இப்போ சிறையில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் நாம் பார்க்க முடியுது. இதுவும் முக்கியமான எல்லா பத்திரிகைகளிலும் வரக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்க முடியுது. அடுத்து, சீமான் மீது அதாவது தந்தை பெரியார் கழகத்தின் சார்ந்தவர் பெட்ரோல் குண்டு வீச்சு அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது. அவர் சீமான் அவர்கள் இவர் பெரியார் பற்றி, ஈரோடு ராமசாமி பற்றி பேசியதாகவும்,
அதை பற்றி நிறையா கருத்துக்கள், சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பேசினால இதனால் வந்து அவருக்கு எதிராக வந்து அவர் வீட்டை முற்றுகைலாம் போராட்டம் நடத்தி தந்தை பெரியார் கழகத்து ராமகிருஷ்ணன் தலைமையில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்தினாங்க. இந்நிலையில் நேத்திக்கு வந்து ஒரு 10 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசுறதுக்கு தயார்படுத்தியதாக அவங்க வந்து காவல்துறையினர் வந்து கைது செஞ்சுருக்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கடுத்து வந்து 7 மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த அரசு ஊழியர்களை பற்றி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து தமிழக அரசு வந்து நிதிநிலை காரணம் காட்டி வந்து தாம் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியாவில் 7 மாநிலங்கள், ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், அதேமாதிரி சத்தீஸ்கர் போன்ற 7 மாநிலங்களில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்று அழைக்கக்கூடிய பழைய ஓய்வூதிய முறை வந்து அமல்படுத்தப்படுகிறது. அவங்களால முடியுது, ஏன் வந்து தமிழ்நாடால் முடியலை? ஸ்ரீதர் கமிட்டின்னு சொல்லி இதுக்கு ஒரு கமிட்டி ஏற்கனவே போட்டு அந்த கமிட்டியோட அறிக்கை நிலுவையில் இருக்குது. அந்த அறிவிப்பை அமல்படுத்துறதுக்கு 1 மணி நேரம் கூட ஆகாது. இவங்க வந்து அமைச்சர் குழு போடுறதெல்லாம் வந்து அரசு ஊழியர்களை ஏமாற்றும் வேலை அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து டெல்லி அந்த மதுபான ஊழல், அது மதுபான கொள்கை ஊழல், கலால் ஊழலில் வந்து சிஏஜி அறிக்கை, அதாவது மத்திய தணிக்கைத்துறை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனால் அங்கே ஒரு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுச்சு. இதில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பின்புலம் இருக்குன்னு சொல்லி இவங்களை வந்து அமலாக்கத்துறை வந்து ரைடெலாம் நடத்துகிறாங்க. இதனால் இவங்க வந்து சிறையிலாம் இருந்தாங்க திகார் ஜெயிலில். இதனால் அங்கே வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு பிரதான குற்றச்சாட்டை வந்து பாஜக வந்து முன்னெடுத்துச்சு. இதனால் அந்த கட்சி தோல்வி அடைஞ்சு அரவிந்த் கெஜ்ரிவாலே தோல்வி அடைந்தார். இந்நிலையில் வந்து இந்த சிஏஜி அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மதுபான கொள்கை ஊழலில் வந்து அரசுக்கு வந்து 2000 கோடி இழப்பு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை வந்து நேற்று வெளியேற்றிருக்கு. இதெல்லாம் வந்து நேற்று கூட பத்திரிகையில் வந்து அவங்க அந்த பாஜக சேர்ந்தவங்க வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டு செய்தி பார்க்க முடியுது. ஸோ இதான் வந்து அதுக்கடுத்து தாவேக விஜய் அவர்கள் துவக்கிய தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியோட 2ஆம் ஆண்டு துவக்க விழா வந்து இன்றைக்கி மகாபலிபுரத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடக்குது. இதில் தாவேக்கு முக்கியமான சில பிரமுகர்லாம் வந்து இந்த கட்சியில் இணைக்க போகிறோம். அது வந்து நட்சத்திர ஹோட்டலில் நடக்குது, பொதுவெளியில் நடக்கலை, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில். இதில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சமீபத்தில் விளங்கிய காளியம்மாள் அவங்க வந்து இணைவாங்களா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. இந்நிலையில் அவங்க வந்து திமுகவிலையும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. அவங்க வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்குறதாகவும், அன்பில் மகேஷ் வந்து அதற்கு வந்து மத்தியஸ்தம் பண்ணுறது மாதிரியும் செய்திகள் வெளிவருகிறது. இந்நிலையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் வந்து ஐநாவில் வந்து உக்ரைன் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த போரை முடிவு கொண்டு வரணும், அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னு பல கோரிக்கைகள், அதாவது பல முன்மாதிரிகளை கொண்டு வந்து ரெசல்யூஷன் தீர்மானங்கள் ஒன்று வந்து அந்த வாக்கெடுப்பு விட்டாங்க. இதில் வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக வந்து வாக்களிச்சிருக்காங்க. இந்தியா வந்து இதில் பங்கு வரல. 87 நாடுகள் வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் பார்க்க முடியுது. இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யா பக்கம் போனது வந்து ஒரு இது ஆச்சரியத்தோடு பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றப்பே வந்து யுக்ரைனை வந்து எச்சரிக்கை விடுத்தார், உடனே போரை வந்து முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ இந்தியா, சீனா போன்ற நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியல அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. இதுதான் இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.